பவன் கல்யாண் கிட்டத்தட்ட 6 தடவை விஜய் கிட்ட பேசிட்டு இருந்தார். ஒரு முறை சந்திப்பு கூட நடந்தது. எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சிரஞ்சீவிக்கும் அப்படி ஒரு கூட்டம் வந்தது. நாங்க தான் எல்லாமே நினைச்சோம். ஆனா நாங்க வாங்கினது பவன் கல்யாண் கான்டாக்ட் பண்ணி நான் சொல்லி அப்போ கேட்கல, இப்போ யோசி என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு உடனே என் கூட இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமியும் இவரும் படுத்துறாங்க, ஆதவர்ஜுனும். அதுதான் எனக்கு கஷ்டமா, அவங்க வேண்டாங்கிறாங்க. இவர் உன்னுடைய எதிர்காலம் இதில் இருக்கு, இதில் நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு உடனே தேவை என்றால் ஆதவர்ஜுன் ரெட்டியையும் ஜான் ஆரோக்கியசாமியும் ஒதுக்கிட்டு கூட இந்த முறை தேர்தலில் இவங்க எதுக்கு ஓரம் கட்டுறாங்க? ஜானா இருக்கட்டும், ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், இது நீங்கள் சொன்னது மட்டும்தான் காரணமாக இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கு? அவர் அரசியலை சீரியஸாக எடுத்துக்கிறார் என்று கொண்டால் அடுத்த 2 நாளில் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒன்று எப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பார், பதில் சொல்ல மாட்டார். திமுக கூட்டணி பெரிதாக இத்தனை பேரை சேர்த்தாச்சு, இது ஜெயிக்கும் அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா, ரூரல்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்க சிட்டிக்குள்ள ஓரளவுக்கு திமுகவுக்கு ஒரு 25-30% ஆதரவு தெரிகிறது. இன்னும் அவங்க உழைப்புல வந்துடும். பிளஸ் இந்த 1000 ரூபா 5000 ரூபா கொடுத்தது. ஆனால் கிராமத்துல போனா மக்களை பொறுத்தவரை விவசாயிகள் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு எதுவும் செய்யலைங்கிற இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தேர்தல் களம் கூட்டணி ரிலேட்டபிளான விஷயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டிஎம்கே ஆல்மோஸ்ட் இல்லை ஃபுல்லாகவே ஃபைனலிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே அவங்களும் ஆல்மோஸ்ட் ஃபைனலிஸ்ட் பண்ணிட்டாங்க. விஜய் அவர்களும் பவன் அவர்களும் சமீபத்தில் பேசினதா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அந்த செய்தி உண்மையான செய்தியா? அப்படி உண்மை என்றால் என்ன பேசினாங்க? இல்லை, கூட்டணி ஃபைனலைஸ்ன்னு சொன்னீங்கன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த குளிர்காலம் ஜுரம்லாம் வந்தால் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாடி, அந்த இது சொட்டரை போட்டுக்கோம்பார். நம்ம மெட்ராஸில் சொட்டர் தேவையில்லை, அதனால ஒரு பழைய சொட்டர் எடுத்து கொடுப்பாரு. எடுத்து பார்த்தா 10-15 ஒட்டு போட்டிருக்கோம். அது மாதிரி கிடைக்கிற எல்லா ஒட்டையும் சேர்த்து இந்த இது அதை இன்னைக்கு போடக்கூட முடியாதுங்கிற மாதிரி ஓபிஎஸ் ஒரு பக்கம், தேமுதிக ஒரு பக்கம் அப்படின்னு ஒட்டு போட்டு என்னத்தையோ ரெடி பண்ணி காட்டுறாரு. ஸோ அது மக்கள்கிட்ட எடுபடுமா அப்படின்னு சொன்னால் பெருவாரியாக எடுபடவில்லை என்று சமீபத்திய சத்தியம் சர்வே உட்பட எல்லாமே காட்டுகிறது. இந்த பக்கம் என்னன்னு சொன்னால் திமுக கூட்டணி பெரிதாக இத்தனை பேரை சேர்த்தாச்சு, இது ஜெயிக்கும் அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா, ரூரல்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்க சிட்டிக்குள்ள ஓரளவுக்கு திமுகவுக்கு ஒரு 25-30% ஆதரவு தெரிகிறது. இன்னும் அவங்க உழைப்புல வந்துடும். பிளஸ் இந்த 1000 ரூபா 5000 ரூபா கொடுத்தது. ஆனால் கிராமத்தில் போனா மக்களை பொறுத்தவரை விவசாயிகள் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு எதுவும் செய்யலைங்கிற இருக்கு. பட் இதையெல்லாம் ஓட்டா மாற்ற முடிகிற அளவுக்கு உழைப்பு இபிஎஸ் கொடுத்துருக்காரா அல்லது நயினார் நாகேந்திரன் பண்ணியிருக்காரான்னு பார்த்தால் ஓரளவு பண்ணா கூட கூட்டணி பலம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் எப்படியாவது விஜயை உள்ள கொண்டு வரணும். ஆரம்பத்திலேயே பவன் கல்யாண் கிட்டத்தட்ட 6 தடவை இவர்கிட்ட விஜய் கிட்ட பேசிட்டு இருந்தார். ஒரு முறை சந்திப்பு கூட நடந்தது. அப்போ எல்லாம் அவர் என்ன பண்ணார்னா, எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சிரஞ்சீவிக்கும் அப்படி ஒரு கூட்டம் வந்தது. நாங்கள் தான் எல்லாமே நினச்சோம். ஆனால் நாங்கள் வாங்கினது 18% ஓட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு கை செலவு ஆனது போக கடைசியில் அவர் அதை விட்டுட்டு காங்கிரஸில் போய் சேர்ந்து அமைச்சராகி போயிட்டார். ஸோ அதனால அதுக்கப்புறம் தான் நான் தனியாக நின்று பார்த்து இவங்களோட இது இப்போ மாயாவதியோட கூட்டு சேர்ந்து போன எலெக்ஷனில் திருப்பி செலவு தான் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த முறை பாஜக தெலுங்கு தேச கூட்டணியில் எனக்கு இப்போ துணை முதல்வராக நான் இருக்கேன். அதனால இந்த எலெக்ஷனில் நீ தனியாக நிற்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒன்று எப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பார், பதில் சொல்ல மாட்டார். ஸோ பார்க்குறேன்னு சொல்லி அப்போ விட்டுட்டார். பட் காங்கிரஸோடு சேருவார் என்பதற்கு பெருவாரியான இது சோடங்கர் கடைசியாக கூட நாங்கள் அங்கேயும் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்ல, கடைசியாக ப. சிதம்பரம் போய்
6000 ஸ்வீட் பாக்ஸுகளோடு ஒரு ராஜ்யசபா எம்பியோட வந்த உடனே திருப்பி பவன் கல்யாண் கான்டாக்ட் பண்ணி நான் சொல்லி அப்போ கேட்கல, இப்போ யோசி என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ன உடனே என் கூட இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமியும் இவரும் படுத்துகிறாங்க, ஆதவர்ஜுனும். அதுதான் எனக்கு கஷ்டமாக, அவங்க வேண்டாங்கிறாங்க. இங்கே பாரு, உன்னுடைய எதிர்காலம் இதில் இருக்குது, இதில் நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்ன உடனே தேவை என்றால் ஆதவர்ஜுன் ரெட்டியையும் ஜான் ஆரோக்கியசாமியும் ஒதுக்கிட்டு கூட இந்த முறை தேர்தலில் அதிமுக கூட்டில் சேரலாம் என்று பவன் கல்யாண் ஒரு பக்கம் பண்றார். அதிமுக சார்பாகவும் செங்கோட்டையன் வழியாகவும் இந்த முயற்சி நடப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸோ நிச்சயமாக இன்னும் விஜய் என்டிஏக்கு வருவதற்குள்ள வாய்ப்புகள் இப்பொழுது 60% இருக்கு. அடுத்த 2 நாளில் தெரியக்கூடும். ஓகே சார், இப்போ பவன் அவங்கள்ட்ட ரகசியமா பேசினாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பேசியிருக்காங்க. இவங்களை எதுக்கு ஓரங்கட்டுறாங்க? ஜானா இருக்கட்டும், ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், இது நீங்கள் சொன்னது மட்டும்தான் காரணமாக இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கு? இல்லை, ஜான் ஆரோக்கியசாமி முழுக்க முழுக்க கிறித்துவ வழி கொண்டவர். அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மைனாரிட்டி ஓட்ஸு, தலித் ஓட்ஸ் வரணும்னா நீ தனியாக போகணும், ஒரு எலெக்ஷன் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு இதை கொண்டு போகிறாரு. அடுத்தது இவரை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் விட்டு நம்ம காங்கிரஸோட போகலாம், நம்ம வியூகமெல்லாம் க்ளீனாக போச்சுன்னான்றார். பட் எவ்வளோ ஓட்டு வருங்கிறது இன்றைக்கும் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு வருகின்ற சர்வே, கடைசியாக எடுத்த சத்தியம் சர்வே கூட 16 என்னமோ கொடுக்குது. ஸோ இது வந்து சிட்டியில் 25 வரைக்கும் போகுது, ரூரலில் 10 கீழே போகுது. ஸோ இப்படி போச்சுன்னா ஒரு 50 தொகுதியில் 25%, ஒரு 50 தொகுதியில் 5-10% இருக்கும், மீதத்தில் 12% அந்த ரேஞ்சில் வந்து நின்றதுன்னா உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இதில் எந்த பலனும் இருக்காது. இது இவருடைய உழைப்பு எல்லாத்தையுமே இழுக்கிறத தாண்டி இவருடைய எதிர்காலம் மீண்டும் அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா. சரி, மக்கள் நம்மளை நம்பி இருக்காங்க. இப்போ விஜயகாந்துக்கு அதுக்கு மேலே பெருசாக கேரியர் இல்லை, அரசியலில் தொடர்ந்தார். ஆனால் அவர் இன்னொன்று ஜெயலலிதாவோடு கூட்டணி சேர்ந்த பிறகு அவங்க எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸை பார்த்துக்கிட்டாங்க. அடுத்த 2014 இது பாஜகவோட கூட்டணி எப்பயும் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. 2016 மிக பெரும் தொகை மக்கள் நல கூட்டணிக்கு வந்துருச்சு. அதிலிருந்து அவர்கள் தேர்தல் கட்சியை ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அந்நியார் அவர்கள் கட்சியை ஏலம் விட்டு 250 ஸ்வீட் பாக்ஸு ப்ளஸ் காலேஜ் நிதியை வாங்கிட்டாங்க. ஸோ இனிமே எலெக்ஷனில் சொந்த காசு போட்டு பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத இவருக்கு விளக்கியிருக்கார். இன்றைய தேதியில் இவருக்கு ஒரு பக்கம் ஜேபிஆருடைய மருமகன் காசு கொடுத்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா இவர் மார்ட்டின் அவர்கிட்ட பேசி பெரிய தொகை எதுவும் மார்ட்டின்கிட்டருந்து விஜய்க்கு போகக்கூடாதுன்னு ஆல்ரெடி லாக் பண்ணிட்டாராம். ஸோ லாட்ரி மார்ட்டின் மூலமாக ஆதவர்ஜுனுக்கு மூலமாக எந்த பணமும் வராது. இப்போ சமீபத்திய அந்த மகளிர் ரிலேட்டபிளான டிவிகே நிகழ்ச்சியில் ஆதவர்ஜுனோட தங்கையை வந்து ஸ்டேஜில் ஏற்றிருந்தாங்க, ஷீலா அப்படின்னு கூட அவங்களோட பேர். இல்லை, அதுதான் அதை தடுக்கிறதுக்காக இவர் ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க மாமியார், ஆதவர்ஜுனுடைய மாமியார் லீமா ரோஸ் கொண்டு போய் அதிமுகவில் சேர்ந்து அவருக்கு ஒரு முக்கியமான சீட்டு கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டாகிவிட்டது. பெரம்பலூரோ வேற எங்கேயாவதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ லால்குடின்னு கேட்டிருக்காங்கன்னு ஒரு பேச்சுக்கள் வந்தது. ஸோ இந்த மாதிரிகள் வாய்ப்பு இருக்கிறப்ப இதை தடுக்கிறதுக்கு இவரும் ஏதாவது சைடு அடிக்கிறாரே தவிர விஜயை பொறுத்த வரைக்கும் ஒன்று என்னென்னா அவர் யார்ட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டார், எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்பார். ஸோ அவராக முடிவெடுத்திருக்க வேண்டும். இன்னும் அவருக்கு நீ காங்கிரஸோட பவன் சொன்னாரா காங்கிரஸோட நீ கூட்டணி சேரணும்னு இருந்தன்னா உனக்கும் ராகுலுக்கும் லிங்க் இருந்தால் நீ நேராக டெல்லிக்கு போய் பார்த்துருக்கணும். எப்படி ஜெயலலிதா 98 எலெக்ஷன் இங்கேருந்து இதுக்கு போய் திண்டிவனம் போய் தைலாபுரத்தில் டாக்டரை சந்திச்சாங்க, தாயகம் போய் வைகோவை சந்திச்சாங்க, இங்கே கமலாலயம் போய் இல கணேசன் சந்திச்சு கூட்டணி அமைச்சாங்க. அதை விட்டுட்டு இவங்களோட நீ போயிட்டு வரும் நம்பிட்டு இருந்தா நட்டாத்தில் விட்டப்படுவா. உன்னுடைய காசு உன்னுடைய எதிர்காலம் தான் போயிடும். அதனால ஏற்கனவே கடைசி 4 படம் பெரிதாக ஓடலை. இப்போ ஜனநாயகனும் சிக்கலில் இருக்கு. ஸோ ஜனநாயகனும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்குள்ள இது கிடைச்சிடும், வந்தால் ரிலீஸ் பண்ண முடியும் என்பதாகவும் ஒரு ரூம் இருக்குது. அதுக்கும் இந்த பேச்சுக்கும் தொடர்பு இருக்கான்னு நமக்கு தெரியல. ஸோ இப்போ இவரை தங்கள் சொல்படி கேட்க வேண்டும் என ஜான் ஆரோக்கியசாமியை இவரும் இழைப்பதால் அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு இந்த தேர்தலிலேயே தனக்கென ஒரு களம் 30-40 எம்எல்ஏ 45 எம்எல்ஏ சீட்டு வாங்கி நின்னார் என்றால் அவர் 41 வாங்கி 28 என்னமோ ஜெயிச்சார் விஜயகாந்த். அது மாதிரியே நீயும் ஜெயிக்க முடியும்.
அதனால அதை யோசின்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு பக்கம் பவன் கல்யாணம் கொடுக்குறார், இன்னொரு பக்கம் திரு இபிஎஸ் அவர்களும் அதிமுக கூட்டணியில் இழுப்பதற்கு முயற்சி நடக்கிறது. அடுத்த 2 நாளில் அதற்கு வாய்ப்புகள் 65%லேருந்து 70% வரைக்கும் இருக்குது. ஓகே சார், இப்போது கொள்கை எதிரி கூட சேர்றாரு அப்படின்னா அது அவருக்கு மைனஸாக தானே போய் முடியும்? இல்லை, கொள்கை எதிரிங்கிறதெல்லாம் இந்த யாரெல்லாம் கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு வைகோ அவர்கள் ஸ்டாலினை பற்றி பேசாததோ, இது கருணாநிதியை பற்றி பேசாததோ. அவங்க வேணான்ட்டு தானே விஜய் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து ஒன்று இருக்குல்ல. இல்லை, நான் சொல்கிறது அந்த மாதிரி அவங்களே போய் சேர்ந்துருக்கிறப்ப நம்முடைய மிக முக்கிய இந்த தேர்தலை பொறுத்தவரை முக்கியமாக ஒரு டெண்டரிலும் 30% ஸ்டாலின் குடும்பத்திற்கு போகுதுன்னு நேற்று தான் பேசியிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட தீய சக்தி தமிழ்நாட்டிற்கு வருஷத்துக்கு 4.5 கோடி பட்ஜெட்டில் 30% அங்கே போகுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பட்ஜெட்டில் வராத சில கணக்குகளும் இருக்குது. ஸோ அப்படி போடுறப்ப இதை தடுப்பதற்கு இந்த தேர்தலின் நம் லட்சியம் தீய சக்தியை ஒழிக்க வேண்டும்னு போய் சேர்றது ஒன்றும் கஷ்டம் இருக்காது. பட் அவர் முடிவெடுக்கணும். ஏன்னா அவரை பொறுத்தவரை, ஏன்னா அவருடைய கடைசி பட துணை ஹீரோயினிடம் தோத்தா திருப்பி அடுத்த படத்துக்கு நடிப்பேன் என்று சொன்னதாகவும் ஒரு பேட்டி அந்த அம்மா கொடுத்துருந்தாங்க. 2 எனக்கு தெரிந்த 2 கதையாசிரியர்களோடு கதையும் கேட்டிருக்காருன்னு வருது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் முக்கியம். ஏன்னா ஆனால் ஸ்டேஜில் பேசுகிறப்ப நான் ஓட மாட்டேன், எனக்கு இந்த சங்கீதா மேட்டரும் ஒன்றும் இல்லை, இதை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு பேசியிருக்கார். அதனால் அவர் அரசியலை சீரியஸாக எடுத்துக்கிறார் என்று கொண்டால் என்னை பொறுத்தவரை அடுத்த 2 நாளில் அவர் என்டிஏல வர்றதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், இப்போ இந்த கூட்டணி ரிலேட்டபிளான விஷயம் வந்து விஜய் என்டிஏக்குள்ள சேர்ந்தாங்க அப்படின்னா ஷீட் ஷேரிங் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு இருக்கும்? இல்லை, 41லேருந்து 45, அதாவது இப்போ நம்ம இவர் ப்ரூவனாக 10.2 10.3 வாங்கியிருந்த விஜய்க்கு 41 சீட்டுகள் கொடுத்தாங்க. ஸோ அதோட ஒரு 2-3 சீட்டு அதிகபட்சம் 45ன்னு வச்சுக்கோங்க. இவருடைய ராசி நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. விஜயகாந்த் அவர்களுக்கு 5 வரணும்னு சொல்லிட்டு அவர் 4+1 வந்துச்சு. ஸோ இவருக்கு அந்த மாதிரி எதாவது இருந்தால் 41 விட 1-2 அதிகம் கொடுத்து 45 சீட்டு. அதிமுக உங்களுக்கு 2001 138 சீட்டில் நின்று 131 ஜெயிச்சாங்க. 2006 188 நின்று 63 தான் ஜெயிச்சாங்க. அதே திமுக 127 நின்று 96 ஜெயிச்சாங்க 2006. ஸோ நம்பர் ஆஃப் சீட்டில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் திமுக நிற்கிற இடத்துல ஓட்டு போடுவாங்களா, விசிகாரர்கள் போடுவாங்களா? இந்த சிக்கல்கள் ஏன்னா கூட்டணி முழுக்க ஜெல்லாகாமல் எல்லாரும் கடுப்பில் இருக்காங்க. அவங்கவுங்க கட்சி ஜெயிச்சா போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த முறை விஜய் சேர்ந்தால் 2011 ஒட்டியபடியாக திமுக முழுமையாக அழிக்க முடியும், வர வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் கரெக்டாக போகுதா? கரெக்ட். ஏடிஎம்கே எதிர்கட்சியா, டிவிகே டிஎம்கே வரலாம். ஈவன் அந்த இடத்துக்கு கூட பாஜகவும் 15லேருந்து 20க்கு மேலே வரும்ன்ற கணக்கு சொல்கிறாங்க. 30 சீட்டு குறையாமல் நிற்போங்கிறப்ப அவங்களும் இந்த கூட்டணி தான். விஜய் இங்கே வந்துட்டா இப்போ 211 சீட்டோ என்னமோ ஜெயிச்சாங்க 2011. ஸோ அதை ஒட்டின்னு சொன்னேன்னா 3வது இடத்துல கூட பாஜகவா திமுகவாங்கிற ஒரு நிலைமை வரக்கூடும். அதை நோக்கிய ஒரு இது அமித்ஷா எடுத்ததை தாண்டி இப்போ இவரும் இபிஎஸும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது. அது எந்த அளவுக்கு இது தகவல்கள் உறுதிப்பட முடியாது. பட் ஆனாலும் விஜய் அரசியலில் நிலையாக இருப்பதாக இருந்தால் அதோட பெஸ்ட் வாய்ப்பு எதுவும் இருக்காது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.